வணக்கம் டிவிகே நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த நிலையில் ஒரு விஷயம் அதிகமாக எல்லாராலையும் பேசப்படுதுன்னா அது இளைஞர்களோட வாக்கு தான். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை புரட்டி போட போகிறதே இந்த இளைஞர்களோட வாக்கு தான். அந்த வரிசையில் டிஎம்கேக்கு இளைஞர்களோட வாக்கு போக போகிறதில்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா மொத்த மலேசியாவுமே அவரு தாண்டா. அந்த மாதிரி மொத்த இளைஞர்களோட வாக்குமே நம்ம தளபதிக்கு தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த டிஎம்கே ஏன் இளைஞர்களோட வாக்கு கவரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண எந்த ஒரு ஆட்சி காலத்திலயுமே இளைஞர்களுக்கு முன்னுரிமையே தரதில்லை. ஏன்னா இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இந்த ஆட்சியில இல்லை. தனியார் துறையிலும் வேலை வாய்ப்புக்கு பாதுகாப்பே இல்லை. வருங்காலத்தில் இந்த டிஎம்கே காரங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம டிவிகே கட்சியில இருக்கிற எல்லாருமே நம்ம இளைஞர்கள் தான். அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம தலைவர் என்ன செய்ய மாட்டாரா? நம்ம தலைவர் அப்பப்போ சொல்வார், அரசியல் என்கிறது பதவிக்காக இல்ல, பொறுப்புக்காக. இந்த ஒரு வார்த்தை தான் தமிழ்நாட்டோட அனைத்து இளைஞர்களின் கவனத்தையும் இழுத்து இருக்கு. சினிமால மாஸ் ஹீரோ என்ற அடையாளத்தை தாண்டி நம்ம தளபதி மக்களுக்காக வந்து நின்னார் இல்லையா, அதுதான் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து இருக்கு. அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே கட்சிக்கு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட வாக்கு வங்கி இருக்கு. ஆனா டிவிகே கட்சிக்கு 18 வயசுல இருந்து 35 வயசு வரலையும் இருக்கிற இளைஞர்களோட வாக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களோட வாக்கு எண்ணிக்கை தான் நம்ம தலைவரை ஆட்சி அமைக்க வைக்க போறது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களோட வாக்கும் டிவிகேக்குன்னா டிவிகேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.